நல்ல படங்கள் ஓடும். குட் நைட், இருகப்பற்று, இப்படி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படமாயிடுச்சு. கேரளாவில் எடுத்த மஞ்சுமால் பாய்ஸ் அற்புதமாக ஓடிட்டுருக்கு, பெரிய படமாயிடுச்சு. தமிழ்நாட்டில் எடுத்த பெரிய படம் கூட சில சின்ன படமாயிடுச்சு. ஆகவே நல்ல படம், கதைக்கு நீங்கள் கதாநாயகனை தேர்ந்தெடுக்கணும். கதை தான் ஹீரோ. அப்படிப்பட்ட படம் தான் அது. கேரளாவிலேருந்து ஒரு 10 இளைஞர்கள் கொடைக்கானல் வர்றாங்க. அதில் ஒரு இளைஞன் தவறி விழுந்துடுறான், அவனை காப்பாற்றுறாங்க. இதான் விஷயம். நீங்கள் சக்தே இந்தியான்னு ஒரு படம் ஷாருக்கான் பண்ணார், ஹாக்கி மேட்ச், சிம்பிள் கதை மட்டும்தான் போச்சு. ஆனால் அதே தமிழில் பிகில்னு ஃபுட்பாலை வச்சு பண்ணாங்க. என்ன கதை, எத்தனை 1000 கோடி செலவு. படம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி ஹீரோக்காக கதை எழுத விட்டுட்டு கதைக்காக இன்னொன்று ப்ளூ ஸ்டார் நாயகி, என்னது பொம்மை நாயகி, ரஞ்சித் எடுத்த படம் சார். ஒரு கிராமம் அடித்தளத்து மக்களை வச்சு அற்புதமாக பண்ணியிருக்கார் சார். செலவே இல்லை. என்ன வேணுமோ அந்த படத்துக்கு. அதுவும் கிராமத்து மக்களை, நடிகர்லாம் இல்லை. உங்களுக்கு பொம்மை நாயகில் யோகி பாபு ஹீரோ, மீதியெல்லாம் கிராமத்து மக்கள், படிக்காத மக்கள். அப்படி நேச்சராக பண்ணியிருக்கார். பரியேறும் பெருமாள்லேருந்து ரஞ்சித் சாதித்து கொண்டிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுங்க, படங்கள் ஓடும். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை வச்சு நேச்சராக சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணார். இப்போது கிரிக்கெட்டை வச்சு ப்ளூ ஸ்டார், நீட்டு பிக்சர், வெரி நீட் பிக்சர். ஆடம்பரம், குரூப் டான்ஸு, கட்டி அணைக்கிறது, காதல், லைட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆக அப்படி கதை களத்துக்கு முக்கியம் கொடுத்தால் மஞ்சுமால் மாதிரி எல்லா மக்களும் படம் பார்ப்பார்கள். இந்த படமும் குட் நைட்டும் அதே மாதிரி தான். ஆகவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நடிகர்களை போட்டு எடுங்கள். பெரிய பட்ஜெட் எல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. நன்றி, வணக்கம். அஜித் சார் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெறும் ஜெனரல் செக்கப் போயிருக்காரு. ஆனால் ஒரு பெரிய செலிபிரிட்டி இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாகிடுது. எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விடாமுயற்சியில் படம் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து அவர் அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசும் பொருளாக வருது. எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு ஆக்டரை? ஒரு நடிகர் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான், மீடியாக்கள் தானே பண்ணுறோம், வேறு யார் பண்ணுறான்? மீடியாக்கள் பண்ணலன்னா யாருக்கு தெரிய போகுது? ஆக சினிமா நடிகர்கள்னால் அதை உடனே எல்லாரும் கூடி அதை பெருசாக எடுத்து பெருசு பண்ணுறது தவறான விஷயம். அவரும் மனிதர் தான். ஆக அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். அவர் யாரையுமே மதிக்கிறதும் இல்லை. அவரை நாம் தான் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரசிகர்கள் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் ரசிகர்களையும் பார்க்குறதில்ல, மக்களையும் சந்திக்கிறதில்ல. ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார், அது அவர் இஷ்டம். மக்களை சந்திக்கிறதில்ல. வீடு விட்டா ஸ்டுடியோ, நடிப்பு, இவ்வளோ தான். அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது இந்த மக்கள் செய்கிற தவறு. நன்றி, வணக்கம்.